ஹாய் ஹலோ வெல்கம் டு அனவின் குட்டி vlog. இன்றைக்கி ஃப்ரைடே மார்னிங் என்னோடய மார்னிங் ரொட்டீனாக ஒரு சின்ன vlog போட்டிருக்கேங்க ஃபஸ்ட் டைம். ஸோ பிடிச்சிருக்கான்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். நான் மார்னிங் எப்போவுமே எந்திரிச்சதும் அரிசியை தண்ணியில் ஊற போட்டுட்டு தான் வெளியவே போவேன். ஸோ ஊற போட்டாச்சு. அடுத்தது பாலை அடுப்பில் சிம்மில் வச்சு விட்டுட்டு நம்ம இன்றைக்கி லஞ்சுக்கு என்னென்னலாம் ப்ரிப்பேர் பண்ணமோ அதுக்கு உண்டான வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி கெட்டி பருப்பு, ரசம், பீக்கிங்காய் பொரியல் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி பருப்பு களைஞ்சிட்டு அதுக்கு 2 தக்காளி, ரசத்துக்கு 2 தக்காளி எல்லாம் ஒன்றா போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் விளக்கெண்ணெய், கொஞ்சம் மஞ்சத்தூளுங்க எல்லாம் போட்டு குக்கரில் 3 விசில் விட போகிறேன். ஸோ ரசத்துக்கு தனியாக நான் எதுவும் வைக்க மாட்டேன், இதிலேயே நான் எடுத்துக்குவேன். அதுக்கு விசில் போட்டு வச்சாச்சு. அரிசி ஊறிடுச்சுங்க. ஸோ இது நல்லா கழிஞ்சிட்டு நான் 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் இன்றைக்கி. அதுக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றி அதை இன்னொரு அடுப்பில் வச்சிடலாம். 2ம் விசில் வர்றதுக்குள்ளே நம்ம இன்றைக்கி கொஞ்சம் சின்ன வெங்காயம், பூண்டு இதெல்லாம் தொளிச்சு வைக்கணும். ஸோ அது வேலை இருக்கும். அதனால் இது 2யும் அடுப்பில் வச்சுட்டுட்டு பருப்புக்கும் விசில் வந்துட்டுருக்கு, சாதத்துக்கும் விசில் வந்துட்டுருக்கு. அதுக்குள்ளே நானும் சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாம் தொளிச்சு ரெடி பண்ணி வச்சாச்சு. இது பச்சை மிளகா, வரமிளகா, கருவேப்பிலை, பூண்டு, சின்ன வெங்காயம் இதெல்லாம் தான் பருப்புக்கு போடுறோம். இது நான் ரசத்துக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த வேலை முடிஞ்சுது. கையோட குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா பருப்பு குழைய வெந்திருக்கு. இதிலே நம்ம தண்ணி ஊற்றிட்டு ரசத்துக்கு 2 தக்காளி தான் போட்டேங்க. அதனால் இதில் 2 தக்காளி எடுத்து இன்னொரு குண்டால் போட்டுட்டு அந்த பருப்பு தண்ணி எடுக்கணும். ஸோ நல்லா ஒரு கலக்கி விட்டிங்கன்னா தான் அந்த கெட்டியான தண்ணி வரும். மேலே அப்படியே வடிக்காதீங்க. ஸோ பாருங்கள், நல்லா அந்த தண்ணி திக்காக தெரியுது பாருங்கள். இந்த தண்ணி நீங்கள் எடுத்து ரசத்துக்கு வச்சிங்கன்னா பருப்பு ரசம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நல்லா மேலே அப்படி இருக்க அந்த தண்ணியெல்லாம் வடிச்சிருங்க. இது கூடயே நான் ஒரு சின்ன சைஸ் நெல்லிக்காய் சைஸ் ஒரு புளி போட்டுட்டு அதை ஊறிட்டுருக்கட்டும் அந்த சூட்டில். அதுக்குள்ளே நம்ம பருப்புக்கு உண்டானதை தாளிச்சிடலாம். கொஞ்சம் அப்படியே நான் அந்த தக்காளியெல்லாம் மசிச்சு விட்டுறேங்க. இதுக்கு பருப்பு சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சம் சீரகம் எண்ணெயிலே போட்டுருங்க. பருப்பு நீங்கள் என்ன செஞ்சாலும் சீரகம் போட்டிங்கன்னா தான் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூடயே நான் அறுத்து வச்சுருந்தது எல்லாமே போடுறேன், வெங்காயத்தை தவிர. ஏன்னா அந்த வரமிளகா, பச்சை மிளகா, பூண்டு இது எல்லாமே எண்ணெயில் கொஞ்சம் வணங்கணும். பாருங்கள், நல்லா வணக்கி விட்டுட்டு நம்ம அறுத்து வச்சுருந்த சின்ன வெங்காயத்தையும் அது கூடயே போட்டுக்கலாம். இதுவும் ஒரு பரட்டி விடுங்க. இது வெங்காயம் நல்லா வணங்கி தனித்தனியாக கழுண்டு வரும் சின்ன வெங்காயம். ஸோ அந்தளவுக்கு வணங்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அது கூடயே நம்ம கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள். நான் பருப்புக்கு மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். தண்ணி எடுத்தங்காட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ இதில் கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா நல்லாயிருக்கும். இதை நல்லா வணக்கி விட்டுட்டு நம்ம தக்காளி மசிச்சு வச்சுருந்தோம் இல்லைங்க அந்த பருப்பு கூட, அந்த தக்காளி மட்டும் கொஞ்சம் பருப்போடு சேர்த்து எடுத்து இதில் போட்டுருங்க. அந்த இதில் வணங்கும் போது நல்லாயிருக்கும். இதோ அது கொஞ்சம் மசிஞ்சு இருக்கும். பருப்போடு இருந்தாலும் பரவாயில்ல. முதல்ல அந்த தக்காளி பீசஸ் எல்லாம் இதில் போட்டுருங்க. கொஞ்சம் வதக்கிட்டு இப்போ இது கூட நான் எங்கள் வீட்லேயே அரைக்கிற குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன், சின்ன ஸ்பூன் தான் 2 ஸ்பூன் போட போகிறேன். பாருங்கள், அது போட்டால் தான் அந்த ஒரு கெட்டி பருப்புக்கு உண்டான ஒரு ஃப்ளேவர் வரும் எங்களுக்கு. இந்த மாதிரி கெட்டியாக பருப்பு வச்சா தான் பிடிக்கும். ஸோ நல்லா வணங்கிட்டு நம்ம பருப்பை குக்கரில் இருந்த பருப்பு எல்லாத்தையும் ஊற்றி அது கூட தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் ஊற்றிடலாம். நல்லா ஒரு கலக்கி விட்டுருங்க. ஒரு கலக்கி விட்டுட்டு நீங்கள் ஒரு தட்டு போட்டு கொஞ்சம் கேப் விட்டு மூடி வச்சுருங்க. நல்லா கொதி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம ரசத்தை கரைச்சிடலாம். பாருங்கள், சூடு ஆறிடுச்சு. நான் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டேன், அப்போ தான் கரைக்க முடியும். ஸோ நல்லா கரைச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ ரசத்துக்கு தாளிப்பையும் நம்ம பார்த்துக்கலாம். நான் தண்ணி ஊற்றினா குக்கர்லேயே தாளிக்க போகிறேங்க. எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பாத்திரம் எடுக்க மாட்டேன். ஸோ இது ஒரு சின்ன டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் ஒரே பாத்திரத்தில் தாளித்து கொட்டி இது பண்ணுறதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாத்திரம் கழுவுற வேலை லேடிஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அடி பிடிக்குதான்னு ஒரு தடவை கிளறி விட்டுட்டு சிம்மில் வச்சுருங்க. பாருங்கள், இந்தளவுக்கு கொதி இருந்தால் போதும். இப்போ மூடி வச்சுருங்க. இது பாட்டுக்கு கொதிச்சுட்ருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே ரசத்துக்கு தாளிக்கலாம். எண்ணெய், கடுகு போட்டுட்டு நான் தட்டி வச்சுருந்த பூண்டு, வரமிளகா, கருவேப்பிலை எல்லாம் போட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சிட்றேங்க.
அதுக்குள்ளே நம்ம கல்லுப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், கூடவே ரசப்பொடி இது எல்லாமே நான் போடுறேன். நீங்கள் ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு போட்டிங்கன்னா கருகிரும். அதனால் நான் சிம்மில் வச்சுட்டு போட்டு ஒரு வணக்கிட்டு கரைச்சி வச்சுருந்த ரசத்தை ஒரு கலக்கிட்டு ஊற்றிடுங்க. எந்த பாத்திரத்தில் உங்களுக்கு வந்து ரசம் போதுமோ அந்த பாத்திரத்தில் அளவாக கரைச்சி வச்சுக்கோங்க. பாருங்கள், தாளிச்சு விட்டாச்சு. கூட கொத்தமல்லி தலையெல்லாம் கட் பண்ணி நான் பருப்புக்கும் ரசத்துக்கும் போட்டாச்சு. ரசத்துக்கு நான் அதோடய பாத்திரத்துலேயே போட்டுறேங்க. சூடாக இறக்கி அதில் ஊற்றிடுவேன். பாருங்கள், பருப்பு பார்க்குறக்கே நல்லாயிருக்கு. இன்னும் கெட்டி ஆகணும். ஸோ மறுபடியும் மூடி வச்சிட்றேன். ரசம் கொதி வந்துட்டுருக்குங்க. லைட்டாக சுற்றி ஓரம் கொதி வந்தாவே போதும். ரொம்ப கொதிக்க விட்டுறாதீங்க. இந்த பதத்தில் ஆஃப் பண்ணிடுங்க. கையோடு எடுத்து அந்த பாத்திரத்தில் மாற்றிடலாம். அடுத்தது நான் பீக்கிங்காயில் கட் பண்ணி வச்சுட்டேங்க. இப்போ பொரியலுக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம். வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு கருவேப்பிலையும் வரமிளகாயும் ஃபஸ்ட்டு போட்டுறேங்க. வரமிளகா 2 தான் எடுத்திருக்கேன். ஏன்னா வரமிளகா தூள் ஆட் பண்ணுவேன் இதுக்கு. ஸோ இதுக்கு சின்ன வெங்காயம் இருந்திருந்தால் நான் அதே போட்டிருப்பேன். தொளிக்கிறதுக்கு நேரம் இல்லைங்க இன்றைக்கி. அதனால் பெரிய வெங்காயம் கட் பண்ணி நான் அதில் போட்டேன். ஸோ இது கொஞ்சம் வணங்கினோன்னா இது கூடயே கல்லுப்பும் கொஞ்சம் மஞ்சத்தூள், நான் ஆட் பண்ண போகிற வரமிளகாத்தூளுங்க. கடையில் வாங்குகிற வரமிளகாத்தூள். ஏன்னா அதோட கலர் வந்து நல்லாயிருக்கும், கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் பொரியலுக்கு இதை ஆட் பண்ணிக்குவேன். ஸோ நல்லா வணங்கட்டுங்க. வணங்கின எல்லாம் பூரா அந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் கண்ணாடி பதத்தில் வணங்கினதுக்கப்புறம் நம்ம அறுத்து வச்சுருந்த பீக்கிங்காயை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா வணங்கிடுச்சு. இப்போ அறுத்து வச்சுருந்த பீக்கிங்காயை பூரா ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் தண்ணி ஊற்ற மாட்டேங்க. எப்போவுமே எல்லாருமே ஊற்ற மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தெரியாதவங்க பாருங்கள், கொஞ்சம் கெட்டி வடைச்சட்டியாக வச்சுக்கோங்க இதுக்கு. ஏன்னா தண்ணி ஊற்றாமல் தான் நம்ம இதை வணங்க போகிறோம். ஃபுல்லாக பரட்டி விட்டாச்சு. நான் தண்ணி தொளிக்கலை, சிம்மில் வச்சு பாருங்கள், அடுப்பு சிம்மில் வச்சுட்டேன், மூடி வச்சுருக்கேன். உனக்கு கொஞ்சம் நேரம் கழித்து பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு இதுலேயே. அதுக்குள்ளே தேங்காய் நம்ம துருவி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், தண்ணி பாருங்கள் எவ்வளோ கொதிக்குதுன்னு. ஸோ இந்த தண்ணியிலே அது வெந்துடும். அதனால தண்ணி ஊற்றுனீங்கன்னா நல்லா இருக்காது. இது நல்லா வேகட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம டிஃபனுக்கு இன்றைக்கி அரிசி புட்டு தான் செய்யலான்னு பார்த்தேன். ஸோ கொஞ்சமாக மாவு இருந்தது, அதை ஏன் வச்சிட்ருக்காட்டின்னா இன்றைக்கி அது திடீர்னு பிளான் பண்ணேங்க. கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா பரட்டி விட்டுட்டேன். சுடுதண்ணி வெதுன்னு வச்சு ஊற்றி நல்லா பிடிக்கணும், உடையணும். அந்த பதத்தில் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ ரெடி பண்ணிவிட்டு எனக்கு புட்டு செய்கிற அந்த பாத்திரம் இருக்குது, அதனால நான் அதில் தண்ணி ஊற்றி அதில் போட்டு நான் வச்சுருவேங்க. பாருங்கள், நல்லா காய் வெந்துருச்சு. இதில் தேங்காய் போட்டு லாஸ்ட்டாக ஒரு 2 பரட்டிட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. பொரியல் ரெடி ஆயிடுச்சு. அதுக்குள்ளே லஞ்சும் நான் எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டேங்க. புட்டு ரெடி ஆகிட்டுருக்கு. எங்கள் வீட்டில் புட்டுக்கு இனிப்பு சர்க்கரை போட்டு தான் சாப்பிடுவாங்க. ஸோ அப்படியே எடுத்து நான் ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சிட்டேன். லஞ்சு டிஃபன் எல்லாம் முடிஞ்சுது. கையோடு இன்றைக்கி அடுப்பு வெள்ளிக்கிழமைங்கடிக்கு நான் கையோடு எல்லாம் கழுவிடலான்னு தொடச்சிட்ருக்கேங்க. எப்போவுமே 2 நாளைக்கு ஒருக்கா சோப் போட்டு நான் அடுப்பை கழுவிடுவேன். பாருங்கள், இதில் ஆவி பறக்குது. சூடே ஒன்றும் அடங்கலை. ஆனால் நம்மளுக்கு வேலை முடியணும்ல, இதுதான் ஓசிடி ப்ராப்ளம்னு நினைக்கிறேங்க. எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கெல்லாம் நான் சோப் போட்டு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு கையோட ஸ்பாஞ்ச் போட்டு தொடச்சி அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேங்க. கவுண்டர் டாப் எல்லாமே நான் கையோட வேலை முடிச்சிடுவேன். அப்போ தான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். கிச்சனில் எல்லா வேலையும் கம்ப்ளீட்டாக முடிஞ்சால் தான் லேடிஸ்க்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுள் ஃபீல் கிடைக்கும். பாருங்கள், நான் உங்களுக்கு எல்லாம் தொடச்சிட்டு கம்ப்ளீட்டாக ஃபுல் வியூ காமிக்கிறேன் பாருங்கள். அப்போவே உங்களுக்கு கிச்சன் ரொம்ப நீட்டாக தெரிகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம அடுத்தது ஏதாவது கிச்சனுக்குள்ளே வந்து செய்யலான்னா ஒரு பிரியம் வரும். அப்படியே போட்டுட்டோம்னா நல்லா இருக்காது. பாருங்கள், கிச்சன் என்னோடய மார்னிங் ஒர்க் முடிஞ்சோன்னே என்னோடய கிச்சன் இப்படி தான் இருக்கும். ஒரு சின்ன வியூ மட்டும் காமிக்கிறேன். பாத்திரம் மலை மாதிரி சேர்ந்துருக்கு பாருங்களேன்.
இங்கே ஒரு 2 குட்டி சேர் போட்டிருப்பேங்க. டைனிங் டேபிள் சேர் தான். நான் ரிலாக்ஸ் பண்ணுறக்கு உட்காந்துக்கலாம், இல்லை என் கூட சமையல் பண்ணும்போது யாராவது பேசிகிட்டு இருந்தாங்கன்னா இங்கே வந்து உட்காந்துக்குவாங்க. ஸோ ஒரு நல்ல யூஸ் ஆகுது இது. கிச்சன் வேலை முடிஞ்சதுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வீடெல்லாம் கூட்டிட்டு ஃபுல்லாக கூட்டி எடுக்கிறதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் ஆயிருங்க. ஸோ இதெல்லாம் கூட்டிட்டு துணியெல்லாம் மிஷினில் போட்டுட்டு நம்ம எப்போவும் முடிக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்து சாமிக்கு தீபம் போடணும். இன்றைக்கி ஃப்ரைடேங்காட்டிக்குங்க. ஸோ அப்புறம் தான் சாப்பிடுவேன், இல்லைன்னா பசியாக இருந்தால் சாப்பிட்டுக்குவேன். வேலையை முடிச்சுட்டு சாப்பிட்டோம்னா ஃப்ரீயாகிக்கும். பாருங்கள், விநாயகர், முருகர் அவங்க கும்பிடாமல் ஒரு நாள் ஸ்டார்ட் ஆகாது. இது என்னோடய சாமி ரூம். ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப் இருக்குங்க. வெள்ளிக்கிழமை ஊதுபத்தி, சாம்பிராணி அந்த ஸ்மெல்லு இருக்கும்போது வீடே மணக்கும். ஸோ அமைதியாக இருக்குங்க வீடும். எல்லோரும் கிளம்பிட்டாங்க, நான் ஒருத்தி தான். ஸோ நல்லாயிருக்கு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு இன்றைக்கி பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.